தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய அதிகாரமாய் இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் சற்று கவனித்து படித்துக் கொள்ளப் போகிறோம். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. என்னோடு இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமான மாணவர்களே, மாணவிகளே, நாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் ஆவதற்குரிய ஒரு பயிற்சியை கடந்த நாட்களில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன பயிற்சியின் அடுத்த நிலைக்கு நாம் முற்படுகிற வேளையிலே தேவனுடைய அதிகாரம் என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே கிரகித்துக் கொள்வோம். தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நமக்கு தேவனுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுடைய அதிகாரமானது விதைக்கப்படுகிறது என்பதே சத்தியமாயிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தீர்க்கதரிசிகளை தேவனே நியமிக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசியாய் ஆக வேண்டும் என்கிற பயிற்சியை நாம் மேற்கொண்டு வருகிறோம். நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசையை விதைத்தது யார்? அப்படிப்பட்ட ஒரு ஆசையின் வித்து எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டது? பல கேள்விகள் நமக்கு உண்டு. இன்றும் கூட நாம் தேவனுடைய பிரமிப்பு மிக்க ஆளுகையின் கீழாக அவருடைய மாணவர்களாக இணைந்திருக்கிறோம். நான் சொல்லுகிற இந்த வார்த்தையிலே தேவனுடைய அதிகாரமே தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசன அதிகாரத்தை உடைய அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நமக்கு எந்த சூழ்நிலையிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவான நோக்கம் உண்டாயிருக்குமேனால் நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். மேலும் தீர்க்க தரிசனங்கள் வெளிச்சத்திலே பேசப்படுகின்றது. ஆருட பயிற்சியை மேற்கொண்டு வருகிற அநேக ஆன்மீகவாதிகள் உண்டு. ஆன்மீக மண்டலத்தை அசைக்க நினைக்கிற ஆன்மீகவாதிகள் இரவு நேரத்திலே தங்கள் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே அவருடைய பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு நேரடியாய் வருகிறது. அது என்ன சொல்லுகிறது? ரோமர் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே தானே, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் என்கிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை சீராய் நடக்கிறதா இருக்கிறது. அப்படி சீராக நடக்கிற தேவனுடைய வல்லமை இருளிலே தோன்றக்கூடிய வாய்ப்பு உண்டா? தேவன் வெளிச்சத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கின பொழுதும் தன்னுடைய வாசஸ்தலத்தை அவர் வெளிச்சத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய பாதங்களின் கீழே காரிருள் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் சகலவிதமான இருளின் அதிகாரங்களும் தேவனுடைய பாதத்திற்கு கீழே உள்ளது என்கிற ஒரு காரியமே. ஆனால் அவருடைய தீர்க்க தரிசன அபிஷேகமானது வெளிச்சத்தில் இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு மனதார அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, நாம் தேவனுடைய உன்னதமான அழைப்பாகிய தீர்க்க தரிசன ஊழியத்தை வாஞ்சியோடு கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பயணத்தின் ஒரு நொடி பொழுதிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய அபிஷேகமானது உங்கள் தலையிலே மழை போல இறங்கக்கூடும். எந்த சூழ்நிலையிலும் அது நடக்கலாம். நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து கொண்டு இந்த பயணத்திலே வாருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியாய் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குணாதிசயம் தைரியம். கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறதன் மூலமாக நமக்குள்ளாக பயத்தின் வித்தானது அழிக்கப்படுகிறது. ஒரு தைரியத்தின் ஆவி விதைக்கப்படுகிறது. தேவன் தன்னை தொழுது கொள்ளுகிற அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தைரியத்தின் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்பிலே பயமில்லை. ஆகவே எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே,
அவருடைய வார்த்தையை வெளிச்சத்திலே கேட்கிற நமக்கு தெளிவான திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் உண்டு என்கிற ஒரு உறுதி இப்பொழுதே உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் விதைக்கிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனங்கள் பரிசுத்தத்திலிருந்து உண்டாகின்றது. ஆங்கிலத்திலே அதே வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, let us walk properly as in the day, not in revelry and drunkenness, not in lewdness, not lust, not in strife and envy என்று எழுதியிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து உருவாகாது என்கிற கேள்விக்கான பதிலை நாம் இங்கு பார்க்கிறோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ள இருதயத்திலிருந்து தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகமானது வருவது கூடாததாக இருக்கிறது. நாம் மனிதர்களாக இருக்கிறோமே, நமக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி இல்லாமல் போகும்? அதற்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதும் கூட அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னை போன்ற தீர்க்க தரிசன மாணவர்களே, அவரை பார்க்கிற வேளையிலே நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகின்றது, நம்முடைய இருதய சிந்தனைகளும் பிரகாசம் அடைகிறது. அந்த பிரகாசத்திலிருந்து தேவன் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நமக்குள்ளிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்பதே வேதம் நமக்கு தருகிற ஒரு உறுதிமொழியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம், தீர்க்க தரிசனங்கள் வெளிச்சத்திலிருந்தும் பரிசுத்தத்திலிருந்தும் உருவாகின்றது என்று. இரண்டாவதாக, தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு உலகத்திலிருந்து உண்டாகின்றது. இப்படி சொல்லுவோமா? தீர்க்க தரிசனங்கள் முடிவிலிருந்து தோன்றுகின்றன. ஹல்லேலூயா. தேவனுடைய விசேஷமான வல்லமையானது ஆரம்பத்திலிருந்து முடிப்பதல்ல, முடிவிலிருந்து ஆரம்பிப்பதே. இந்த உலகத்தின் வழக்கப்படி ஆரம்பமும் முடிவும் என்கிற வார்த்தையிலே ஆரம்பமே முதலாவதாக இருக்கிறது. இந்த உலகத்தை வென்றவராக இயேசு கிறிஸ்துவானவர் முடிவிலிருந்து ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார். அதுவே தீர்க்க தரிசனத்தின் ஊற்றாக இருக்கிறது. எரேமியா 1வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது, எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த பிரபஞ்ச கால மண்டலத்திலே ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே பிறக்கிறவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய பிறப்பை நிர்ணயித்த அந்த நாளானது எப்பொழுது உண்டானது என்று பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, இது இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிற ஒரு நேரம். எரேமியாவை அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய பெயரை, அவன் குலம் கோத்திரத்தை, அவன் தனக்கு செய்ய போகிற ஊழியத்தை நிர்ணயித்துக் கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவன் பிறந்த பின்பு, அவனுக்கு அறிவு உண்டான பின்பு அவனை பார்த்து சொல்கிறார், தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். இப்பொழுதும் கூட ஒருவேளை என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், நான் பிறந்தது இந்த வருஷம், நான் படித்தது இவ்வளவு கல்வி, நான் ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிறேன், எனக்கு கிறிஸ்துவை குறித்து தெரியும் அல்லது தெரியாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னை நோக்கி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இப்பொழுதும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய ஆத்துமாவை தேவனுடைய அநாதி நாட்களுக்குள்ளாக நான் அழைத்து செல்கிறேன். ஹல்லேலூயா. அங்கு நீங்கள் பார்க்கிற காரியம் என்ன? தேவன் உங்களை ஏற்கனவே தீர்க்கதரிசியாய் நியமித்து அதற்கான உத்தரவை போட்டு உங்களை அந்த நாளிலே பிறக்க செய்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை, தீர்க்க தரிசன வல்லமை உங்களுக்குள்ளாக உற்பத்தி ஆகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. யார் நம்மை பரிசுத்தம் பண்ணுவது? மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியுமா? நாம் 60 வினாடிகளுக்குள்ளாக நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம் நிறைந்ததா? அப்ப
அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எங்கிருந்து நமக்கு வரும்? அதைத்தான் சொல்லுகிறார், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தீர்க்கதரிசனமானவர்களே, நம்முடைய ஊழியத்தின் பிரதானமான நோக்கம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை ஆயிரமாய் எழுப்பி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தீர்க்கதரிசியை நியமிப்பதே. இப்படி எழும்புகிற தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? நாம் ஒரு ஆன்மீக பூமியிலே வாழ்ந்து வருகிறோம். ஆன்மீக வல்லமையை விரும்பி தேடி ஓடுகிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்களை அருள் வாக்காக அறிவித்து அவருடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே மாற்றத்தை கட்டளையிடுவதே. ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலே I ordained you a prophet to the nations என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு உத்தரவே நம்மை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. எனக்கு பிரியமான தீர்க்கதரிசனமானவர்களே, நாம் எதை கேட்கிறோமோ அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இயேசுவானவர் சொன்னார். எந்த வாஞ்சையோடு கேட்கிறோமோ அந்த வாஞ்சையே நம்மை உந்தி ஏவி அந்த நிலைக்கு நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற நினைக்கிற, சவால்களை சந்திக்க நினைக்கிற, ஒரு பிரமிப்பான வாழ்க்கையை வாழ நினைக்கிற தீர்க்கதரிசன மாணவர்களாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் அநேகம் உண்டு. தீர்க்கதரிசிகளுக்கு பிழைப்பு வார்த்தையினாலே உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே அவருடைய பிழைப்பு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே அற்புதங்களை செய்கிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசிகள் 3 தொழிலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எரேமியா 1 அதிகாரம் 9-10 வசனங்களிலே, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தேவன் செய்கிற காரியம். 3 தொழிலை நாம் செய்கிறதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாயிலே வைக்கப்படுகிறது. தேவன் பூமியை நிரப்பி இருக்கிறார். இந்த வளி மண்டலத்தை நிரப்பி இருக்கிறார். அந்தகார இருள் தேவனுடைய வார்த்தையோடு கூட போராடுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மேற்கொள்ள அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாயிலே தேவனால் வைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்கிற வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நன்மையை குறித்து அவர் முதலாவதாக பேசாமல் அழிவுக்கு எடுத்த வார்த்தையை முதலாவது பேசுகிறார். என்ன? பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் 4 வார்த்தைகள் முதலாவது பேசப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் முதலாவது நன்மையை தரமாட்டாரா? ஆசீர்வாதமான வார்த்தையை நம்மை கொண்டு பேச மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தேவனுடைய ஞானமானது முதலாவது இருளை நீக்குவதாகவும் பின்பு வெளிச்சத்தை ஊற்றுவதாகவும் இருக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசன மாணவர்களாகிய நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பிரதானமான வேலை பிடுங்குதல், இடித்தல், அழித்தல், கவிழ்த்தல். எவைகளை பிடுங்க வேண்டும், எவைகளை இடிக்க வேண்டும், எவைகளை அழிக்க வேண்டும், எவைகளை கவிழ்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாயிருக்கிற சகல வல்லமைகளை குறித்த காரியங்களை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவுமே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழிவின் காரியங்களை செய்வதற்கு தீர்க்கதரிசிகளுடைய கையிலே இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மிகப்பெரிய இயந்திரம் என்று நான் சொல்வது தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வார்த்தையை பேசுவதே. பார்க்கிறோம், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கட்டவும் என்ற வார்த்தையிலே சத்துருவானவன் ஜனங்களை வஞ்சகமாக பிடித்து வைத்திருக்கிறான்.
அவர்கள் வறுமை அல்லது தரித்திரத்தின் ஆவியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான வேதனையினாலே, சத்துருவினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை சத்துருக்களின் கையிலிருந்து பிடுங்கத்தக்கதான ஒரு அதிகாரத்தை தேவன் தீர்க்க தரிசனமானவர்களாகிய நம்முடைய வாயிலே அதிகாரமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இடிக்கவும் என்று எழுதியிருக்கிறது. சத்துருவானவன் ஜனங்களுடைய இருதயத்திலே அரணான கோட்டைகளை எழுப்பியிருக்கிறான். என்ன கோட்டைகள்? மெய்யான தேவனை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை சுற்றிலும் ஒரு வேலியானது விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த தவறான எண்ணங்கள் மனிதனுடைய ஆத்துமாவை சுற்றிலும் கோட்டை போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறான கோட்டைகளை இடித்து கிறிஸ்துவின் அன்பை மகிமைப்படுத்துகிற வார்த்தையை பேசத்தக்கதான அதிகாரம், அதுவே இடித்தல். மூன்றாவது அழிக்கவும் என்று எழுதியிருக்கிறது. எவைகளை அழிக்கவும்? தீர்க்கதரிசனமானவர்கள் அழிக்காமல் ஆக்க முடியாது. முதலாவது அழிக்க வேண்டும், பின்பு உருவாக்க வேண்டும். தீமையின் வல்லமையை அழிக்கத்தக்கதான வார்த்தையை பேசத்தக்கதாக தீர்க்கதரிசனமானவர்கள் பயிற்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக கவிழ்க்கவும் என்று எழுதியிருக்கிறது. எதை கவிழ்க்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய இருதயத்தின் மேஜையிலே இந்த உலகமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்தை அவன் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவனுடைய ஆத்மாவிலே விமோசனம் இல்லை. அப்படிப்பட்ட தீமையான காரியங்களை கவிழ்த்து போடவே தீர்க்கதரிசிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது அழிவிற்கு அடுத்த வார்த்தைகள், இரண்டாவது ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள். இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் என்று எழுதியிருக்கிறது. அடுத்ததாக கட்டவும் நாட்டவும் என்று எழுதியிருக்கிறது. 4 வார்த்தைகள் அழிவிற்கு அடுத்ததாகவும் 2 வார்த்தைகள் உருவாக்குவதற்கு அடுத்ததாகவும் சொன்ன தேவன். இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது முதலாவது பிரதானமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் தீமைகளை வார்த்தையினால் அழித்துக் கொண்டே இருப்பது. அப்படி செய்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் நமக்கு முன்பதாக கடந்து சென்று பிடுங்குகிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது. அடுத்ததாக நாம் செய்கிறோம் கட்டவும் நாட்டவும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கையை, உற்சாகத்தை, பலனை நாம் கட்டுகிறோம். ஒரு விடுதலையின் வார்த்தையை நாம் கட்டுகிறோம். அதன் மூலம் ஜனங்களுடைய வாழ்க்கை தரமானது உயர்கிறது. அந்த வாழ்க்கை தரமானது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது குணத்திலே ஒரு தெய்வீக குணமாக மாறுகிறதற்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம், கட்டவும் நாட்டவும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான தீர்க்கதரிசனமானவர்களே, இந்த தீர்க்கதரிசன பயிற்சியின் முதல் படியாக பிடுங்குதல், இடித்தல், அழித்தல், கவிழ்த்தல் என்கிற 4 வார்த்தைகளை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கட்டவும் நாட்டவும் என்கிற உருவாக்குவதற்கு அடுத்த வார்த்தைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்கமான எண்ணம், தீர்க்க தரிசன வரத்தை குறித்து உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. என்னோட புதிதாக இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார்.